ரெண்டு கேமரா காட்டினா ரெண்டு கேமரா மெயின் கேமரா காட்ட மாட்டான்டா. வீட்டுக்கு வச்சு பிளான் போடுறாங்க. அதுக்கு ஆதாரத்தை எப்படி நாங்கள் ரெடி பண்ண முடியும்? அதே ஆஸ்பத்திரி அம்மா வந்து உட்காந்து பிளான் போடுறது எப்படி ஆதாரத்தை ரெடி பண்ண முடியும்? நீங்களும் சொல்லுங்க. அதுக்கு ஆதாரத்தை கொண்டு வாங்க, ஆதாரத்தை கொண்டு வாங்க, அப்புறம் தான் கைது பண்ணுவாங்க. ஆதாரத்தை வச்சுட்டாமா யாரும் நாங்கள் வீட்டுக்குள்ளே பிளான் போடுறோம்னா அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்க போலீஸு எப்படி எப்படி தப்பிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு இருந்து அவங்கள கைது பண்ண மாட்டோம் அப்படின்னா என்ன இடத்துல தெரியல. நாங்களும் இல்லை அதே அப்போ அவங்க குடும்பம் எடுத்த முடிவு நான் என் குடும்பம் ஒரு முடிவு எடுத்தோம். அப்போ நான் பண்ணாலும் அவன் கொலை தானே. அந்த மாதிரி போகல. அவங்க பையனை நாங்கள் பண்ண எங்க ரெண்டு பேரும் பண்ணுவாங்களா சொல்லுங்க. ஒட்டுமொத்த குடும்பத்தை அழிச்சிருவாங்க. அதனால காந்தி வழியில் போறவங்க கட்சி தூக்கல் கொள்ள. எங்க மாமனார் 35 வருஷம் கம்பெனிங்க பிரசிடண்டா இருந்தாங்க. மினிஸ்டர் மெயினா இருந்தாங்க. நல்ல ஜனுக்கு ஃப்ரெண்டு, ஐயாவுக்கு ஃப்ரெண்டு. நாங்கள் எந்த விஷயத்திலும் தலையிட மாட்டோம். நீங்க கரெக்டா முடிவு எடுக்கலன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். நீங்களாம் செய்ய முடியாது எதுவுமே கிடையாது. உங்களால செய்ய முடியாது எதுவுமே கிடையாது. காவல்துறை தேவை. காவல்துறை தலைவரே காவல்துறை தலைவரே நம்ம தலைவர் தானே. என் பிள்ளைல காவல்துறை தானே கொலை பண்ணது. யாரும் ஒரு சாரையாவரி கஞ்சாவரி கொலை பண்ணாலும் தெரியாது. கொலை பண்ணது காவல்துறை. ஒட்டு மட்டும் தமிழ் காவல்துறை இன்னும் கொலை பண்ணிட்டு தான் இருக்கும். தனிநபர் சொந்தக்காரங்களை பின்னாடி யாருமே சொல்லல.